அண்ணா பல்கலை சம்பவத்தில் சென்னை காவல் ஆணையர் அருணுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க பிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்க கேட்கலாம். வெங்கடேஷன் வணக்கம். விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வெங்கடேஷன் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வல்லுறவு வழக்கின் முக்கிய தகவல்களை பகிர்ந்ததாக சென்னை பெருநகர காவல் ஆணையருக்கும் எஃப்ஐஆர் கசிந்ததற்கு பொறுப்பான காவல் அதிகாரிகளுக்கும் எதிராக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் தேங்காயை அப்படியே விற்கிறத விட கொஞ்சம் மதிப்பு கூட்டி வித்தா பல மடங்கு லாபம் சம்பாதிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. எஃப்ஐஆர் எழுதப்பட்ட விதம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தனது உத்தரவில் தெரிவித்த அந்த கருத்துக்களுக்கு தடை கோரியும் தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி.வி. நாகரத்னா, சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இதில் தமிழ்நாடு அரசின் சார்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஏற்று குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளில் இருந்த அந்த சாராம்சத்தை தற்போது தள்ளுபடி இடைக்காலமாக நிறுத்தி வைத்து உத்தரவிட்டதுடன் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்த அந்த மனுதாரருக்கும் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த உச்சநீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ள உத்தரவு என்பது தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாகவும் பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷன்.